ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் இன்றைய தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையிலே பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டு இருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கின்ற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அங்கே ஆண்டவருடைய வார்த்தையை கவனித்து பாருங்கள். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையிலே பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளாக வரக்கூடிய ஸ்லாக்கியத்தை அங்கே ஆண்டவருடைய வார்த்தை நான் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய 2 வார்த்தை. ஒன்று, அவர் மூலமாய். யார் மூலமாக? மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிருபையிலே பிரவேசிக்கிற ஸ்லாக்கியத்தை பவுல் அங்கே இந்த வார்த்தையை இப்படியாக அவர் பதிவு செய்கிறார். இது ஒரு பாக்கியம், இது ஒரு ஸ்லாக்கியம், இது ஒரு மேன்மையான ஒன்று என்று பொருள்படுகிற விதத்திலே பவுல் அங்கு வார்த்தையை குறிப்பிடுகிறார். தேவ பிரசன்னத்திற்குள்ளே வரக்கூடிய ஸ்லாக்கியத்தை, தேவனுடைய கிருபாசன தண்டையிலே வரக்கூடிய ஸ்லாக்கியத்தை, அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற ஸ்லாக்கியத்தை கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நாம் பெற்றிருக்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்துவை நம்புவதினால், விசுவாசிப்பதினால், ஆராதிப்பதினால் எனக்கு ஒரு பெரிய ஸ்லாக்கியம் கிடைக்கிறது, எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் உண்டாகிறது. அது என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனுடைய கிருபாசன தண்டைக்கு வந்துவிட முடியும். இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தின் உயிர்த்தெழுதலுக்கு முன்பாக வரை பழைய ஏற்பாட்டு காலங்களிலே ஒரு மனிதன் தேவ சமூகத்திற்கு வர வேண்டுமானால், பலி செலுத்தவோ பாவ நிவர்த்தி செய்ய வேண்டுமானால், தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட ஒரு ஆசாரியனை தேடி போக வேண்டும். அந்த ஆசாரியன் தேவனுக்கும் மனிதனுக்கும் நடுவாக நின்று தேவனுக்கும் பாவத்திலே விழுந்து போன, பாவம் செய்யப்பட்ட ஒரு மனிதனுக்கு நடுவிலே மத்தியஸ்தராக ஆசாரியன் நின்று அந்த பாவ நிவாரண பலியை செலுத்தி தேவனிடத்திலே மன்றாட வேண்டும். இயேசு கிறிஸ்து நமக்காக பலியானதால், பாவ நிவாரண பலியாக, பாவத்தின் நிவர்த்தியாக இயேசு கிறிஸ்து அன்றைக்கு தன்னையே ஒப்பு கொடுத்தபடியினால் இனி ஒரு பலி தேவையில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு அவரே நமக்கு போதுமானவராக இருக்கிறார். அதை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 6வது வசனத்தில், அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு தேவ சமூகத்திற்கு வருகிற ஒரே வழி, தேவ பிரசன்னத்திற்குள்ளாக நுழைகிற ஒரே வழி, தேவனுடைய கிருபாசனத்துக்கு அண்டை வந்து நம்முடைய கைகளை உயர்த்தி வாய்களை திறந்து கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்துகிறதற்கான ஒரே வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு தேவன் அண்டை சேருவதற்கு, தெய்வத்து அண்டை சேருகிறதற்கு பல வழிகள் அல்ல, ஒரே வழி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மூலமாகத்தான் தேவனுடைய பிரசன்னத்திற்குள், தேவனுடைய சமூகத்திற்குள் நுழைய முடியும். இன்றைக்கு நாம் தேவ சமூகத்திற்குள் வர, தேவ பிரசன்னத்திற்குள் நிரப்பப்பட நமக்கு இன்றைக்கு ஒரு ஊழியக்காரர் அவசியம் அல்ல, ஒரு தேவ மனிதன் அவசியம் அல்ல. காரணம், எனக்காக அவர் பலியாக்கப்பட்டிருக்கிறார், என்னுடைய பாவங்களுக்காக அவர் மரித்திருக்கிறார்,
என்னுடைய பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து இரத்தத்தை சிந்தி இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நானே வாசல் என்றவர், என் வழியாக ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் உள்ளும் புறம்பும் சென்று நல்ல மேய்ச்சலை கண்டடைவான் என்று சொன்னவர். இன்றைக்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? அவரை விசுவாசிக்க வேண்டும். என்னுடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் வேத வாக்கியங்களின்படி அவர் உயிரோடு எழுந்தார் என்பதை நாம் விசுவாசிக்கும் போது இந்த ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலினால் நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம், அவர் மூலமாக தேவனுடைய சமூகத்திற்கு வர, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த கிருபையில் பிரவேசிக்கிற ஸ்லாக்கியத்தை அவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே இன்றைக்கு நீங்கள் தைரியமாய் தேவ சமூகத்திற்கு வாருங்கள், தேவ பிரசன்னத்திற்குள் வாருங்கள். அப்பா பிதாவே என்று கூப்பிடுங்கள். உங்களுக்காக ஒருவர் பலியாக்கப்பட்டிருக்கிறார், உங்களுக்காக ஒருவர் இரத்தம் சிந்திருக்கிறார், உங்களுக்காக ஒருவர் தன்னுடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்ற ஒருவர் உங்களுக்காக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த கிருபையில பிரவேசிக்கிற ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு உண்டு பண்ணி தந்திருக்கிறார். ஆண்டவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். இனி நாம் தூரமாயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் தேவ சமூகத்தில் தைரியமாய் அவருடைய கிருபாசன தண்டைக்கு வர முடியும். நாம் ஆண்டவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். மூலமாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் நாங்கள் பெற்றிருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.